தவாஃபுக்கு மத்தியில ஏதாவது பேசலாமான்னா தேவையானது பேசிக்கலாம். முக்கியமானது தேவையானது பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, இல்லை நம்முடைய மனைவியை நம்ம அழைச்சிட்டு போயிருக்கோம்னா தேவையானது மட்டும் பேசிக்கலாம். அதே மாதிரி காபாவிற்கு 4 மூலைகள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஹஜர் அஸ்வத் மூலைக்கு கொஞ்சம் அருகாமையில் ஹஜர் அஸ்வத் மூலை அடைவதற்கு முன்னாடி ஒரு மூலை வரும், அதுதான் ருக்னே யமானின்னு சொல்லுவாங்க. அந்த ருக்னே யமானி என்ற மூலையை நெருங்கும் பொழுது முடிந்தால் அல்லாஹ் அக்பர் என்று கூறி வலக்கையால் தொட வேண்டும். தொட முடியவில்லை எனில் செய்கை செய்வதையே போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த ருக்னே யமானியில் இருந்து ஹஜ்ரே அஸ்வத் போய் அடையும் வரை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார் ஓதணும். பாருங்க, காபாவிற்கு 4 மூலைகள் உள்ளன. ஹஜ்ரே அஸ்வத் உள்ள மூலையை அடைவதற்கு முன் உள்ள மூலைக்கு ருக்னே யமானி என்று சொல்லப்படும். ருக்னே யமானிக்கு அருகில் வரும்போது முடிந்தால் அதை அல்லாஹ் அக்பர் என்று கூறி வலக்கையால் தொட வேண்டும். தொட முடியவில்லை எனில் செய்கை செய்வதோ அதுவே போதுமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், வேறு எதுவும் செய்யக்கூடாது. ருக்னே யமானியிலிருந்து ஹஜ்ரே அஸ்வத் வரை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார் என்ற துஆவை ஓத வேண்டும்.